ஓய்வு காலத்தில் ஆனந்தமாக கழிக்க காஞ்சி ஸ்ரீ மகாபெரியவரின் ஆசிர்வாதத்துடன் முதல் முறையாக வில்லா அபார்ட்மெண்ட் மாத வாடகை குறைந்த செலவில் உள்ளன. சென்னை பூந்தமல்லி சவிதா யூனிவர்சிட்டிக்கு அருகில் இயற்கை எழில் கொஞ்சும் 3 ஏக்கர் நிலப்பரப்பில் தியான மண்டபம், லைப்ரரி, கேமிங் ஏரியா, கோயில் மற்றும் சத்தான சுவையான உணவுடன் சந்தோஷ உணர்வுகளை முழுமையாக அனுபவிக்க அணுகவும். சுப்ரபாத ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி 8122533774 மற்றும் 04445862998. எல்லோருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, தன்னம்பிக்கை கதை இது சொன்ன உடனே எத்தனை கல்லூரியை சேர்ந்தவங்க, எத்தனை பள்ளி மாணவர்கள் நம்ம பயணம் பண்ணுற இடங்களில் எல்லாரும் சார் சின்ன சின்ன விஷயங்களில் நிறைய குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, மாணவர்களுக்கு சொல்கிறீங்க, யங்ஸ்டர்ஸுக்கு, சில ஹெச்ஆர் மேனேஜர் நிறைய பேர் அப்படியே நான் பல நிறுவனங்களுக்கு ஹெச்ஆர் மனிதவள மேம்பாடு குறித்து பேச போகிறோம். அங்கெல்லாம் சொல்கிறாங்க, சார் உங்களுடைய யூடியூப் தன்னம்பிக்கை கதைகள் கேட்குறோம். நான் இப்பயும் சொல்கிறேன், ஐரிஷ் விஷன் சார்பாக இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொந்தம் கிடையாது. நான் சமூகத்துக்கான மனிதர். எனக்கு ஜாதி மத இன வேறுபாடெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் நடை. எனக்கு தமிழ் சமூகத்து சான்றோர்களும் வேண்டும், அரசியலில் உள்ள நண்பர்களும் வேண்டும். இதையெல்லாம் தாண்டி சமூக அக்கறைன்னு ஒன்று இருக்குது. அந்த சமூக பொறுப்புணர்வோட, மனிதநேய உணர்வோட சில நல்ல விஷயங்களை செய்கிறோம். அந்த வகையில் ஒன்று தான் இந்த தன்னம்பிக்கை கதைகள். இது அடுத்த தலைமுறைக்கானது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு மெரினா கடற்கரை போன்ற ஒரு இடம். அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடற்கரை அப்படின்னு சொன்னோன்னே காத்துவாங்க எல்லாரும் போவோம். அங்கே நம்முடைய பழைய நினைவுகள்லாம் ஓடும். துப்பாக்கி எடுத்து அந்த பலூன் சுடலாமா, இல்லாட்டி அந்த ரிங்கு போடலாமா, குதிரையில் ஏறலாமா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய மாங்காவை வாங்கி மிளகாத்தூளில் வச்சு நம்மளாம் சின்ன வயசில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்லாமா, இல்லை வேகமாக போய் யார் முதல்ல அந்த தண்ணியை தொட்டுட்டு ஓடி வரான்னு கரைக்கு பார்க்கலாமா, மணல் வீடு கட்டி விளையாடலாமா. இந்த மாதிரி நிறைய கனவுகளோடு தான் நம்ம கடற்கரைக்குள்ளே போகிறோம். ஆனால் நான் பார்த்த காட்சி ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரு மிகச்சிறந்த பலூன் வியாபாரி ஊதுகுழல் வச்சு வாசிச்சுக்கிட்டே ஒரு பலூனை கட்டி 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 பறக்க விட்டார். ஒரு சின்ன குழந்தை, மிஞ்சி போனால் அதுக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும். அந்த பலூன் வியாபாரி சட்டையை பிடிச்சி 2 கிழி இழுத்தது. என்ன பாப்பா பலூன் வேணுமா, என்ன பாப்பா பலூன் வேணுமா அப்படின்னாரு. இல்லை அங்கிள் ஒரு டவுட்டுன்னுச்சு. ரொம்ப பரிதாபமாக கேட்டது. இல்லை அங்கிள் ஒரு டவுட்டு. கேளு பாப்பா. அங்கிள், சிவப்பு பலூனில் காற்று நிரப்பி மேலே பறக்க விடுறீங்க, ஒயிட் கலர் பறக்க விடுறீங்க, எல்லோ கலர் பறக்க விடுறீங்க, க்ரீன் கலர் பறக்க விடுறீங்க. ஏன் அங்கிள் பிளாக் கலர் மட்டும் பறக்கவே விடலை? பிளாக்குன்னா பறக்காதா, பிளாக்குன்னா பறக்காதா, பிளாக்குன்னா பறக்காதான்னு கேட்டுச்சு. அப்போ அது மனசுக்குள்ளே எவ்வளோ வலி இருக்கும். என் கண்ணு முன்னாடி நெல்சன் மண்டேலா போனார். உலகத்தையே கிடக்கிய சார்லி சாப்ளின் போனார். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பீலேன்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருப்பார், கருப்பு தான். அவர் செய்த சாதனையை உலகத்தில் எவனும் செய்யலை. ஆனால் அந்த குழந்தை என்ன நினச்சிருக்கு, பலூன் பறக்கணும்னா அதுக்கு நிறம் முக்கியம்னு நினச்சிருக்கு. ஆனால் அந்த பலூன் வியாபாரி என்ன தெரியுமா பண்ணார், கையிலேயே ஒரு பம்பு வச்சுருந்தார். இல்லை பாப்பா இல்லை பாப்பான்னு கருப்பு பலூனில் சட 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 சடன்னு காற்றை நிரப்பி இப்போ பறக்க விட்டார். சிவப்பு பலூன், வெள்ளை பலூன், மஞ்சள் பலூன், பச்சை பலூனோட கருப்பு பலூன் மேலே பறந்துச்சு. அவருக்கு சயின்ஸு தெரியல, ரொம்ப இயல்பாக சொன்னார், பாப்பா பலூன் பறக்கணும்னா நிறம் முக்கியம் இல்லை, உள்ள காற்று முக்கியம். பலூன் பறக்கணும்னா நிறம் முக்கியம் இல்லை, உள்ள காற்று முக்கியம். நீ பறக்கணும்னா நம்பிக்கை முக்கியம் பாப்பா, நம்பிக்கை முக்கியம்னாரு. அதுதான் எனக்கு நினச்ச பெஸ்ட்டு மோட்டிவேஷனாக நான் நினச்சிக்கிட்டேன். அதுதான் பெஸ்ட்டு மோட்டிவேஷனாக நினச்சிக்கிட்டேன். 10th +2 எக்ஸாம் எழுத போகிறவங்க, காலேஜுக்குள்ளே அடி எடுத்து வைக்கக்கூடியவங்க, அடுத்து பல பணிகளை பார்க்கக்கூடியவங்க நினச்சிக்கோங்க, நான் கருப்பாக பிறந்திருக்கேன், கலையாக இல்லை, பள்ளி எடுப்பாக இல்லை, குட்டையாக இருக்கேன், நெட்டையாக இருக்கேன், இப்படி உங்களுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதில் தூக்கி மூட்டை கட்டி குப்பையில் போடுங்க. பலூன் பறப்பதற்கு நிறம் முக்கியம் அல்ல, உள்ள காற்று முக்கியம். நீங்கள் பறப்பதற்கு உங்களுடைய தன்னம்பிக்கை தான் முக்கியம். எழுந்து நெல், இமயம் கூட உனக்கு கீழ் என்கின்ற தாராபாரதி வரிதான் நினைவுக்கு வருகிறது. இன்னும் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அண்மையில் நான் ஒரு வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணேன். அங்கே ஒரு பெரிய மோட்டிவேஷன் செமினார் நடத்தினாங்க.
கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் மணிக்கு ஒரு 5000 ரூபாய். டிக்கெட் வாங்கி போனோம். ஒரு 1.5 மணி நேர ஷோ தான். பியூட்டிஃபுல்லாக நடத்தினாங்க. வெறும் 300 பேர் தான் ஆடியன்ஸு. செஷனாக நடக்குது. அதில் அந்த மோட்டிவேட் ட்ரெயினர் கேட்குறாரு ஆடியன்ஸை பார்த்து, நம்ம நாட்டு ரூபா நோட்டு மாதிரி அந்த ஊர் டாலரை காமிச்சு இது யாருக்காவது வேணுமா அப்படின்னாங்க. ஒரு 10 மெம்பர்ஸ் ஆடியன்ஸ்லேருந்து கை தூக்கினாங்க. ஓ ப்ளீஸ் காம் அப்படின்னாரு. அந்த 10 பேரும் முட்டி மோதி வந்தாங்க. முதல்ல ஒரு யங்ஸ்டர் அப்படி படி ஏறி வந்தார். ஆர் யூ ஷுவர் அப்படின்னாங்க. எஸ் அப்படின்னாரு. அந்த வச்சிருந்த அந்த நாட்டு ரூபா நோட்டை கசக்கன்னு கசக்கி இப்போ வேணுமான்னாரு. அப்போயும் அந்த யங்ஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் ஒயிட் அப்படின்னு கீழே போட்டு மண்ணில் தடவி பெரிய டஸ்ட்டோட புழுதியோட இப்போ கொடுத்து வேணுமான்னாரு. எஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் ஒயிட். ஆடியன்ஸ் 1 செகண்ட் என்னுடைய ஐ கான்டாக்டோட ட்ராவல் ஆகுங்க. ஆடியன்ஸ் 1 செகண்ட் என் ஐ கான்டாக்டோட ட்ராவல் ஆகுங்க. ஏன் இதை வேணும்னு அவன் லாங்குவேஜில் கேட்டான். அவன் சொன்னான், அதுக்குள்ளே வேல்யூ இருக்குது. எக்ஸலண்ட் ஆன்சர், ரவுண்ட் அப்ளாஸ் ப்ளீஸ் அப்படின்னா அரங்கமே கைத்தட்டினது. அப்போ ஒரு ஆன்சர் த்ரூ பண்ணா பாருங்க. நான் பணம் வேணுமான்னு கேட்டேன், வேணும்னு சொன்னீங்க, மதிப்பு இருந்துச்சு. பணத்தை போட்டு கசக்கினேன், அப்போ வேணுமான்னு, அப்பையும் வேணும்னீங்க, ஏன்னா மதிப்பு இருந்தது. மண்ணில் போட்டு எடுத்தேன், இப்போ வேணுமான்னு, இப்பையும் வேணும், மதிப்பு இருக்குன்னாங்க. அந்த மாதிரி தான் பணம் எப்படி இருந்தாலும் வேல்யூ மாதிரி மனுஷன். நீங்கள் ஆடியன்ஸாக கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தாலும் வேல்யூ. உங்களுடைய எக்ஸாமுக்குள்ளேயோ இண்டஸ்ட்ரிக்குள்ளேயோ லைஃபுக்குள்ளேயோ போகும்போது நிறைய ப்ராப்ளம் உங்களை கசக்கும், அப்பையும் நீங்கள் வேல்யூ. சில சமயம் நம்ம வெற்றியை பெறோன்னு வரும்போது எவனோ படறியை பிடிச்சி மண்ணில் தள்ளுவான், அப்பையும் நீங்கள் வேல்யூபிள் பர்சன் நீங்கள் நினச்சிட்டா ஒரு பயம் உங்களை அசைக்க முடியாது. இந்த தன்னம்பிக்கை எப்படி இருக்குது? உங்களுக்கு புதிய உற்சாகமாக இருக்கா? இன்று புதிதாய் பிறந்தோம்னு சொல்ல வருதா? ஓகே, மீண்டும் இது போன்ற ஒரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஆர்எம்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சிறகை விரித்து சிகரம் தொட்ட ஓர் கல்வி ஸ்தாபனம். தரமான கல்வி, தன்மையான தாளாளர், eminent faculties, quality laboratory, astonishing library, super spacious playground, hygienic high class food facilities, flexible transport facilities. இப்படி இங்கு எல்லாமே ஏராளம் தாராளம். மாணவர்களின் உயர்வுக்கு ஓர் உன்னத வழிகாட்டி. ஆர்எம்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவரப்பேட்டை, நியர்பை, சென்னை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.